பாரதிய ஜனதா தனியாளா நிற்கிறது, யாரும் கிடைக்கவில்லை. யாரையாவது இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறது. அதுதான் இன்றைக்கு நிலை. நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் உயர்நிலை குழுவிலே. 7 கட்டங்களாக தேர்தலை நடத்தக்கூடாது, 2 அல்லது 3 கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். 10 அல்லது 15 நாள் இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. BEL என்கிற ஒரு கம்பெனி, அங்கேதான் இந்த EVM என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது. அதை தயாரிக்கிற இடத்திலே RSS காரர்கள் இருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு அவருக்கு தோதாக, அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வெளியிலே வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகளை கூட, இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த விளம்பர தட்டிகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்தது. இன்றைக்குத்தான் இதை அறிவிப்பார்கள் என்பது 15 நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. போன முறையெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியை அறிவித்தார்கள். இந்த முறை மார்ச் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு அவருக்கு தோதாக, அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அதை எண்ண தோன்றுகிறது. ஆகவே இப்போது நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி தான் நாம் 19ஆம் தேதி பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை எண்ண போகிறார்கள். ஏறத்தாழ 45 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளி கூடாது என்று நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் உயர்நிலை குழுவிலே. 7 கட்டங்களாக தேர்தலை நடத்தக்கூடாது, 2 அல்லது 3 கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். 10 அல்லது 15 நாள் இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் அத்துடன் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை 100 விழுக்காடு இணைத்து, ஒவ்வொரு பெட்டியோடும் கட்டாயம் இணைத்து 55 லட்சம் EVM பயன்படுத்த போவதாக இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். 55 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு 55 லட்சம் விவிபேட் எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை, இந்தியா கூட்டணியின் கோரிக்கை. ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த வாக்குச்சீட்டுகளை எடுத்து வாக்காளர் பார்த்துவிட்டு வாக்கு பெட்டியிலே அதை போட வேண்டும். அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். இதுதான் இந்தியா கூட்டணியில் 28 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து முன்வைத்த கோரிக்கை. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இத்தனை கட்டங்கள் தேவையில்லை என்று நாம் வலியுறுத்தியும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. மகாராஷ்டிராவில 48 MP தொகுதிகள் தான், நமக்கு 40. இந்த ஒரே மாநிலத்தில் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் 7 கட்டங்களாக நடத்துகிறார்கள் என்றால், ஒரு சில மாநிலங்களில் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள். இதுவெல்லாம் யாருக்கு வசதியாக என்பதை இந்த அறிவிப்பிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 40 தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டை, பாண்டிச்சேரி உட்பட ஒரே நாளில் வாக்குப்பதிவை முடிக்கிற போது ஏன் வட இந்திய மாநிலங்களில் அவ்வாறு ஒரே நாளில் நடத்த முடியாது? அந்த பகுதிகளில் எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சுற்றி வருவதற்கு ஒரே இடத்தில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே போய் முடங்கி விடாமல் மறுபடியும் சில மாநிலங்களுக்கு வந்து போக வசதியாக தேர்தல் தேதிகளை தம் விருப்பம் போல் மாற்றி மாற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி என்று சொல்லுவது
சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை. இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. BEL என்கிற ஒரு கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பலர் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதில் உள்ள இயக்குநர்கள். அங்கேதான் இந்த EVM என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது. அதற்கான டிவைசஸ், வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தும் போது அது எப்படி இயங்குகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் டிவைஸ் என்று பெயர். அதை தயாரிக்கிற இடத்திலே RSS காரர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் யோசித்துக் கொண்டு சிந்தித்து பாருங்கள். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், RSS இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் உருவாக்கிய EVM, அவர்கள் அறிவிக்கிற தேர்தல், அவர்கள் நடத்த போகிற தேர்தல், வேறு வழி இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் களத்திற்கு போகிறோம். 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் போட்ட ஆட்டம், நடத்திய கூத்து, பரப்பிய வெறுப்பு அரசியல், வளர்த்துவிட்ட வன்முறை வெறியாட்டங்கள், அரசமைப்பு சட்டத்தையே நேர்த்து போக செய்யக்கூடிய வகையில் இயற்றிய சட்டங்கள், பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள், அம்பானி அதானி ஆகிய நண்பர்களை உலக பணக்காரர்களின் வரிசையிலே கொண்டு போய் அமர வைத்த கார்பரேட் விசுவாசம், இவையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெரியாதவையா? திருமாவளவன் சொல்லித்தான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இன்றைய சமூக ஊடகங்கள் வலுவாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஊடகவியலாளர்களாகவே மாறி இருக்கிறார்கள். அத்தனை குடிமகன்களும் இன்றைக்கு ஜேர்னலிஸ்ட் தான். எனவே அத்தனை பேருக்கும் இன்றைக்கு எது உண்மை, எது தவறு, யார் போலி, யார் உண்மை, யார் இங்கே நாடகம் நடத்துகிறார்கள், யார் உண்மையிலேயே மக்களுக்காக தொண்டாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு, மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். எனவே 10 ஆண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை திருமாவளவன் பேசிதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். EVM தில்லு முள்ளு மட்டும் நடக்காமல் இருந்தால் மக்கள் அவர்களை தூக்கி எறிவார்கள், எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. பாரதிய ஜனதா தனியாளா நிற்கிறது, யாரும் கிடைக்கவில்லை. யாரையாவது இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறது. அதுதான் இன்றைக்கு நிலை. பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை. அரசியல் விவாகரத்து சொன்னேன், பொதுவான விவாகரத்து அல்ல. மக்கள் கைவிட்டால் அது விவாகரத்து தானே. மக்கள் ஆதரவு இல்லை என்றால் அது விவாகரத்து மாதிரி தானே. பாரதிய ஜனதாவுக்கு ஆள் கிடைக்கல. எல்லாம் கதவுகளும் திறந்திருக்கின்றன, எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்திருக்கிறோம். யாராவது உள்ள வந்துட்டு போங்கன்னா ஒரு ஆள் கூட உள்ள போகல, காக்கா கூட போகல உள்ள. பாரதிய ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை. நாம 2 தொகுதி கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. நமக்கு வராத கவலை அவர்களுக்கு வருகிறது. நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள். இரண்டா, மூன்றா, நான்கா, ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை. நாட்டை, ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. ஜனநாயகத்திற்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து.
ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து. பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார், இந்த 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் ஷோ தாங்கிறார். இதுவே ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்கன்ற. மெயின் ஷோ, ஃபுல் ஷோ. பத்து வருஷமே அவருக்கு ட்ரெய்லர் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் ஆட போறதா அவர் கனவுல இருக்கிற கண்டுகிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த 10 வருஷத்திலே இவ்வளவு அவலங்கள், ட்ரெய்லர் ஷோவிலே இவ்வளவு அவலங்களை பார்க்கிறோம். படம் முழுக்க பார்த்தா எவ்வளவு அவலங்கள் இருக்கு நினைத்து பார்க்க முடியாதான். ஒருத்தர் கேட்டாரு, நான் சொன்னேன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இது ஒன்னே போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்று சொன்னேன். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். இந்த 10 ஆண்டு கால அவல ஆட்சியை அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா. மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். தோழர்களே, தேர்தல் தேதி குறிக்கப்பட்டு விட்டது. அதாவது யுத்தத்திற்கான தேதி. நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவதூறுகளை பரப்புவார்கள், வதந்திகளை பரப்புவார்கள், இல்லாத பொல்லாத வேடிக்கைகளை எல்லாம் சமூக ஊடகங்களில் கொண்டு வந்து திணிப்பார்கள், குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள். எல்லாவற்றையும் கண்டு கடந்து போக வேண்டும். நமது குறி வெற்றி. 40க்கு 40. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றால் என்ன ஆகும்? திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வேலை செய்வதை போல மேற்கு வங்கத்திலே மம்தா வைராக்கியத்தோடு வேலை செய்வார். கேரளாவிலே இடதுசாரிகள் வைராக்கியத்தோடு வேலை செய்வார்கள். மகாராஷ்டிராவிலே சரத்பவார் உள்ளிட்ட தோழர்கள், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வைராக்கியத்தோடு பணியாற்றுவார்கள். டெல்லி, பஞ்சாப் போன்ற இடங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வைராக்கியத்தோடு அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேலை செய்வார். தேர்தல் முடிவுகள் வரும்போது இவை அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கான வெற்றிகளாக அணிதிரளும். அப்போது நாம் ஆட்சியை கைப்பற்ற முடியும். தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதல்ல இந்தியா கூட்டணி. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் யாரும் பிஜேபிக்கு ஆதரவு என்று போகாமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. போஸ்ட் போல் அலையன்ஸ், அதை ப்ரீ போல் கன்ஃபர்மேஷன் பண்றோம். எலெக்ஷனுக்கு பிறகு திமுகவில் எத்தனை பேர் வந்தாலும் அது இந்தியாவுக்கு தான். எலெக்ஷனுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான். தேர்தலுக்கு பிறகு மேற்கு கேரளாவிலே இடதுசாரிகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அல்லது காங்கிரஸ் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான். தமிழ்நாட்டிலே அதிமுக வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு எங்கேயோ போகும் உத்தரவாதம் கிடையாது. இப்ப அவங்க வெளியே வந்துட்டாங்க. எலெக்ஷன் பின்னால இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆகவே இப்ப இது எதற்காக இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால், தேர்தலுக்கு பிறகு ஆங்காங்கே மாநில வாரியாக நீங்கள் போராடி வெற்றி பெற்று வந்தால் அத்தனை உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக உருவான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இதுல ஒரு தெளிவு தேவை. கேட்பாங்க, அங்க மேற்கு வங்கத்துல 2 பேரும் சேர்ந்து இல்லையே சேரணும், 2 பேரும் சேரணுங்கிறதுக்கு நேஷனல் அலையன்ஸ் உருவாக்கல. ஒரு நேஷனல் ஒருமித்த தேசிய அளவிலான ஒருமித்த கருத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு கான்சென்சஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒரு கான்சென்சஸ், ஒருமித்த கருத்து. என்ன கருத்து என்றால், காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் தேர்தலுக்கு முன்னே உடன்பாடு ஏற்படாவிட்டாலும், இரண்டும் தனித்து போட்டியிட்டாலும், அந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெற்றாலும், இதுல ஒரு 20 பேர், அதுல ஒரு 5 பேர், அதுல ஒரு 2 பேர் வெற்றி பெற்றாலும் அவ்வளவும் இந்தியா கூட்டணிக்கு தான். அதுதான் அலையன்ஸ், அதுதான் அக்ரிமெண்ட், அதுதான் அக்ரிமெண்ட். 67% 60% தான் மொத்தமே நமக்கு வாக்குப்பதிவாகிறது. 80% 90% வரையிலும் வாக்குப்பதிவு நிகழும். ஒவ்வொரு பூத்திலும் 90% வாக்குப்பதிவு. 100% நடந்தா மகிழ்ச்சி.
குறைந்தது 90% வாக்குப்பதிவு இருக்கும். 400 ஓட்டு இருக்குன்னா 350 ஓட்டாவது 360 ஓட்டாவது போல் பண்ணும். அது ஒவ்வொருவருக்குமான கடமை. நம்ம இருக்கிற ஆக்டிவா இருக்கிறவங்க போய் ஓட்டு போட்டா முடிஞ்சது போதும் நினைக்கவே கூடாது. வெறும் 87 ஓட்டுல என்ன காலி பண்ணாங்க 2016. ஆக்சுவலா நாங்க வெற்றி பெற்றுட்டோம். 2000 ஓட்டு முன்னாடி போயிட்டோம். ஒரு சேனல்ல திருமாவளவன் வெற்றினே அறிவிச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சி செல்வாக்குல திருமாவளவன் தோல்வின்னு அறிவிச்சு அதிமுக வெற்றின்னு மாற்றி விட்டார்கள் 2016. எல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ள ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல போய் நான் சிக்கி இருப்பேன். நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன். அருமை தோழர்களே, இது ஏதோ நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மட்டுமே சொன்னதாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது, ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. அவன் செய்கிற எல்லா தில்லுமுள்ளுகளையும் தாண்டி நாம் 100 விழுக்காடு நம்பிக்கையோடு பணியாற்றினால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும். தமிழ்நாட்டிலே 40க்கு 40 வெற்றி பெறுகிறோம் என்றால் இந்தியாவிலே ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான ஒரு சான்றாக அது அமையும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வு இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களிலும் வளர்ந்திருக்கிறது. அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. பாஜக அரசுக்கு எதிரான அதிருப்தி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களிடத்திலேயே அந்த அதிருப்தி நிலவுகிறது. ஆகவே இதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னும் 25 நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்பு வெற்றிகரமாக அமைந்திட அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.